ஹாய் மக்களே, நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்துருந்தேங்க. அதிலங்க ஒருத்தங்க பேசியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு, ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்குன்னு மாறி மாறி இதை கிஃப்ட்டு பெரிய பெரிய விலை உயர்ந்த கிஃப்ட்டெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை விடைக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நேசிக்கிறவங்கள ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது தான் பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட முன்னாடியெல்லாம் யோசிப்பேன், இந்த சோசியல் மீடியாவில் ஒரு சில லேடிஸ் எல்லாம் அவங்க ஹஸ்பண்டை சர்ப்ரைஸ் பண்ணுறேன்ட்டு என்னெல்லாமோ வாங்கி கொடுப்பாங்க. நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு குண்டூசி கூட நம்ம வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். கடைசியில் யோசிப்பேன், நம்மளே ஒரு பெரிய கிஃப்ட் இவங்களுக்கு, இதில் வேறு வெளியே உள்ள கிஃப்ட் வேறு வாங்கி கொடுக்கணுமா அப்படின்ட்டு நம்மளே மனசை தேத்திக்கிறது தான். ஏன்னா நான் அடிக்கடி இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி நான் ராகி இட்லி தாங்க பண்ணியிருந்தேன். இந்த ராகி இட்லி பண்ணுறதுக்கு பல பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பண்ணி தான் இந்த ராகி மாவை ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வைக்கலாம்ட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தால் தேங்காய் ரொம்ப காஞ்சிருந்துச்சு. அப்புறம் கையிலேருந்து தக்காளி சட்னி வந்துடக்கூடாதே அப்படின்ட்டு அப்புறம் புதினா சட்னி வச்சுட்டேன்.